Hi students, Theory of Computation Unit 1 complete பண்ணியிருக்கோம். அதில் தியரம் மட்டும் இருக்குது, அதை ஃபைனலாக உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். அதில் ஃபஸ்ட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன, ரெகுலர் லாங்குவேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ டெஃபினிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டிங் லாங்குவேஜ் அஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா அதை வந்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறோம். அதாவது ஒரு லாங்குவேஜ் இருக்குது, நமக்கு லாங்குவேஜ்னால் தெரியும்ல. இப்போ சிக்மா அப்படிங்கிற ஒரு இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன மாதிரியான லாங்குவேஜ் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத முடியும் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். அப்போது அந்த லாங்குவேஜை ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, நம்ம வந்து நார்மலாக மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல. எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எழுதுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ரண்ட் இருக்குல்ல, இப்போ ஏபிசி இதெல்லாம் ஆப்ரண்ட்ஸ். ஸோ ஆப்ரண்டை ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இதை எக்ஸ்ப்ரெஷன். இதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம இதை வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ எக்ஸ்ப்ரெஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ரண்டை ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான், ஸோ அதை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் லாங்குவேஜஸை சம் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம லாங்குவேஜ் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு சிக்மா அப்படிங்கிற சிக்மா ஓவர் ஏ கமா பி அப்படிங்கிற ஒரு இன்புட் சிம்பிள் இருக்குது. ஸோ இதுக்கான லாங்குவேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஏஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஸோ இதில் ஏ மட்டும் இருக்குது இன்புட் சிம்பிள். ஈவன் நம்பர் ஆஃப் ஏஸ் இருக்குன்னா என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, ஏஏ இருக்கலாம், ஏஏஏ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியும் ஈவன் நம்பர்ஸ் ஏஸ் வந்து வரணும். இதுதான் வந்து லாங்குவேஜஸ். இந்த லாங்குவேஜஸை நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, லாங்குவேஜை எக்ஸ்ப்ரெஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன். இதுக்கு என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? இனி ரெகுலர் லாங்குவேஜ்னால் என்ன? ஸோ லாங்குவேஜ் நமக்கு தெரியும், இன்புட் சிம்பிள்லேருந்து லாங்குவேஜ் எழுதுறது தெரியும். எப்போ இந்த லாங்குவேஜை ரெகுலர் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜை சம் ஃபைனட் ஆட்டோமேட்டா வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா. சரியா, இந்த லாங்குவேஜ் டிஃபைன்டு பை NFA DFA அண்ட் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இது எல்லாத்தையும் அந்த லாங்குவேஜ் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை இந்த ஆட்டோமேட்டா அண்ட் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனால் நம்மளால் யூஸ் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அந்த லாங்குவேஜை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை தான் நம்ம அந்த லாங்குவேஜை ரெகுலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஓகே. ஸோ என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வேணும்ல ரெகுலர் லாங்குவேஜை ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வேணும். ஸோ அது என்னெல்லாம், அதுக்கான ஒரு பேசிக் வந்து பார்க்கலாம். ஸோ சிக்மா அப்படிங்கிறது இன்புட் சிம்பிள் நமக்கு தெரியும். இப்போ L1 L2 அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ரெண்டு லாங்குவேஜ் வந்து நான் எழுதியிருக்கேன். L1ல் என்ன இருக்குது, 01 101 11 அப்படிங்கிற லாங்குவேஜ். L2ல் 101 எப்சிலான் அப்படிங்கிறது இருக்குது. லாங்குவேஜை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா யூனியன். என்னெல்லாம் இருக்கும் நமக்கு, யூனியன், கன்கார்டினேஷன், க்ளீன் க்ளோசர், பாசிட்டிவ் க்ளோசர். ஓகே, க்ளீன் க்ளோசரை ஸ்டார் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு யூனியன். யூனியன்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ஆர் ஆப்ரேஷன். இது வரலாம், இல்லைனா இன்னொன்று வரலாம். அப்போது ரெண்டு லாங்குவேஜ் ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் ரெண்டில் இருக்க டேட்டாவே என்ன எழுதணும், ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ L1 யூனியன் L2 அப்படின்னா L1ல் என்னெல்லாம் இருக்குது, 01 101 11, தென் L2ல் 101 எப்சிலான். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா இது வந்து யூனியன் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மலாகவே என்ன ஆப்ரேட்டர், இந்த யூனியன் ஆப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா வெர்டிக்கல் பார் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆப்ரேட்டர்ஸாக. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து கன்கார்டினேஷன். ஸோ L1 L2 ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அதாவது ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 01 01னால இதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ 01 101. ஸோ அது ஃபஸ்ட்டு 01 101. அதுக்கப்புறமா 01 எப்சிலானும் என்ன தான் வரும், 01 தான் வரும். அப்புறமா 101 101 101 இன்டு எப்சிலான் 101, தென் 11 101, தென் இது வந்து எப்சிலான் இருக்கிறதுனால சேம் சிம்பிள். ஸோ அப்போ கன்கார்டினேஷன்னா ஒவ்வொன்றையும் ஃபஸ்ட்டு லாங்குவேஜில் L1ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த இதையும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கோட மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். கன்கார்டினேஷனுக்கான ஆப்ரேட்டர் வந்து டாட் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நார்மலாக L1 L2 டாட் யூஸ் பண்ணியும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கம்பைன் பண்ணியும் எழுதுவோம். சரியா, ஓகே.
நெக்ஸ்ட் வந்து க்ளோசர். ஸோ க்ளோசராக க்ளீன் க்ளோசர் ஸ்டார் க்ளோசர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ எல் வந்து 0,1 இருக்குது அப்படின்னா எல் ஸ்டார், அதாவது ஸ்டார் க்ளோசர் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்க்ளூடிங் எப்சலான், ஃபஸ்ட்டு எப்சலான் எழுதணும், அப்புறம் 0,1, தென் 0,1 காம்பினேஷனில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லா பாசிபிலிட்டியும் வந்து இந்த ஸ்டார் க்ளோசரில் எழுத வேண்டியது இருக்கும். சரியா? இதே பாசிட்டிவ் க்ளோசரில் என்ன அப்படின்னா எக்ஸப்ட் எப்சலான். ஸோ எப்சிலான் தவிர மீது என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் எழுதுறது வந்து பாசிட்டிவ் க்ளோசர். இதுக்கு ஆப்ரேட்டர் வந்து அந்த லாங்குவேஜுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டார் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் க்ளோசருக்கு. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எல் ப்ளஸ் அப்படிங்கிறது என்னது, எல் ஸ்டாரில் இருந்து இது எப்சிலானை மட்டும் மைனஸ் பண்ணால் என்ன வருதோ அதுதான் எல் ப்ளஸ். ஓகே, இங்கே பாருங்கள், எல் ஸ்டார் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா I = 0 to infinity L power I, அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஐயோட வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு எல் பவர் 0 என்னென்னு ஃபைன் பண்ணணும். எல் பவர் 0 எப்சிலான், அப்புறம் எல் பவர் 1 என்னென்னு பார்க்கணும். எல் பவர் 1 அப்படின்னா இங்கே என்னெல்லாம் இருக்குது, 0வும் 1, அப்போ இது ஒரு டைம் வரணும். அப்போ 0 ஒரு டைம், 1 ஒரு டைம். அப்புறம் எல் பவர் 2, அப்போ ரெண்டு டைம் வரும். 0 0 0 1 1 1 1 0 2 வர மாதிரி என்னெல்லாம் காம்பினேஷன்ஸ் இந்த ரெண்டு இன்புட்டில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அப்புறமா எல் பவர் 3னா 3 வர்ற மாதிரி எழுதணும். சரி, இதுதான் இதோட ரூல். இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஐயோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் எப்சிலான் இன்க்ளூட் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் அதை ஸ்டார் க்ளோசர் ஆர் க்ளீன் க்ளோசர்னு சொல்லுவோம். இதுலேருந்து இந்த எப்சிலான் மட்டும் வராமல் இருக்கணும். தட் மீன்ஸ் எல் பவர் 0 மட்டும் வராமல் இருந்தால் அது பாசிட்டிவ் க்ளோசர். அப்போ அந்த ஐயோட வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அது பாசிட்டிவ் க்ளோசர். ஸோ 1ன்னு வரும்போது நமக்கு எப்சிலான் வராது, ரிமைனிங் எல்லாமே வரும். சரி, இப்போ நமக்கு ஈஸியாக என்ன தெரியும், L1 L2க்கு எப்படி வந்து யூனியன் ஃபைன் பண்ணோம், கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது தெரியும். சரி, இதே வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து L1 வந்து வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா AB BC அப்படிங்கிறது L1ஆக இருக்குது. இது L2ல் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா எப்சிலானும் B மட்டும் இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி யூனியன் கன்கார்டினேஷன் எல்லாம் ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ L1 யூனியன் L2 அப்படின்னா நமக்கு தெரியும், ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். சரியா? அப்போது ஆன்சர் என்ன வரும், ஃபஸ்ட்டு L1ல் என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிக்கலாம், AB BC. நெக்ஸ்ட்டு L2ல் என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிக்கலாம், எப்சிலான் B. ஓகேவா? இதுதான் L1 யூனியன் L2. நெக்ஸ்ட்டு L1 L2 கன்கார்டினேஷன் வந்து பார்த்துக்கலாம். கன்கார்டினேஷன்னா என்ன சொன்னோம், L1ல் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இங்கே இருக்க இதால் மல்டிபிள் பண்ணும். ஃபஸ்ட்டு A × எப்சிலான் A தான், அப்புறமா AB மல்டிபிள் பண்ணும்போது AB. ஸோ இங்கே அதே மாதிரி இதால் AB × எப்சிலான் AB. ஸோ சேமாக வரும்போது அது 1 டைம் எழுதினா போதும். ஸோ ABB. அப்புறமா இங்கே BC BBC. ஸோ இங்கே 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்குது, ஒரு டைம் எழுதிக்கலாம். ஸோ 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்குது, 1 டைம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு கன்கார்டினேஷன். இனி வந்து எப்படி க்ளோசர், ஸ்டார் க்ளோசர் எப்படி எழுதுறது, க்ளீன் க்ளோசர் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எல் வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா AC அப்படிங்கிற 2 இன்புட் சிம்பிள் இருக்குது. இதுக்கு எப்படி எல் ஸ்டார் வந்து ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல் ஸ்டார்னால் நமக்கு என்ன தெரியும், எல் பவர் 0 யூனியன் எல் பவர் 1 யூனியன் எல் பவர் 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு எல் பவர் 0 ஃபைன் பண்ணலாம். எல் பவர் 0னால் நமக்கு என்னென்னு தெரியும், எப்சிலான். தென் எல் பவர் 1. ஸோ எல் பவர் 1னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்புட் சிம்பிள் 1 டைம் வரணும்னு அர்த்தம். அப்போ AC. சரியா? தென் என் ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா எல் பவர் 0 எல் பவர் 1 தென் எல் ஸ்கொயர் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்புட் சிம்பிள் 2, லென்த் காம்பினேஷன் 2. தட் மீன்ஸ் அந்த பேஸ்ட் ஆன் இன்புட் சிம்பிள் இங்கே AC இருக்கிறதுனால ஒருவேளை நமக்கு காம்பினேஷன் எழுதுறதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா பைனரி ரெப்ரசன்டேஷன் எழுதிட்டு அதில் இருந்து நீங்கள் காம்பினேஷன் எழுதலாம். பைனரி ரெப்ரசன்டேஷன் நமக்கு 2னா என்னென்னு தெரியும், 0 0 0 1 1 0 1 1 தான் இந்த காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷனை வச்சுட்டு நம்ம எழுதலாம். சரி, இதை ஒரு ரெஃபரன்ஸாக வந்து வச்சுட்டு இதை 0வாகவும் இதை 1ஆகவும் வச்சுப்போம். சரியா? ஓகே, அப்போ என்ன வரும், AA AC CA CC. சரி, இதான் வந்து எல் ஸ்கொயர் வரும். அதே மாதிரி எல் க்யூப் எழுதும்போது நமக்கு 3 டிஜிட்ஸ் வர மாதிரியான பைனரி ரெப்ரசன்டேஷன் என்ன, இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம், 0 0 0 1 1 0 1 1. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் 0 போட்டுக்கோங்க.
அப்புறமா அதே திருப்பி 0 0 0 1 1 0 1 1 அப்படியே எழுதிட்டு இதுக்கு ஃப்ரெண்ட்லலாம் என்ன போட்டுக்கலாம் 1. ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு L⁻3க்கு என்னெல்லாம் காம்பினேஷன் வரும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். நீ இதை பேஸ் பண்ணி எழுதிக்கலாம். 0 0 0னா நமக்கு மூணுமே என்னது ஏ, சரியா? அப்புறம் இங்கே ஏஏசி, தென் ஏசிஏ, ஏசிசி, 0னா ஏ, சினா 1, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் C0 GAA, CAC, CCA, ஃபைனலாக CCC. ஸோ இதான் வந்து L⁻3 இருக்கிறதுக்கான காம்பினேஷன். நமக்கு நார்மலாக எழுதுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி பைனரி ரெப்ரசன்டேஷன் 0 0 0 1 1 0 1 1 n ஸ்கொயர் இருக்கும். L⁻3 ஃபைன் பண்ணும்போது அதே தான், அந்த 0 0 0 1 1 0 1 1 2 டைம்ஸ் எழுதியிருக்கும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு 4க்கும் ஃப்ரண்டில் ஒரு 0 போட்டிருக்கேன், அடுத்த நெக்ஸ்ட்டு 4க்கு ஃப்ரண்டில் 1 போட்டோம் அப்படின்னா மொத்த காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம், சரியா? இதில் இது வந்து பாசிட்டிவ் இது வந்து க்ளீன் க்ளோசர் ஆர் ஸ்டார் க்ளோசர். இதில் L+ கேட்டாங்கன்னா நமக்கு என்னது 0 வரக்கூடாது, L⁻1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், கரெக்டாக? அப்போ L⁻1 யூனியன், L⁻2 யூனியன், L⁻2 யூனியன் போயிட்டே இருக்கும். அப்போ இதில் நமக்கு வந்து இங்கே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க. L⁻ எல்லாம் கம்பைன் பண்ணால் என்ன வரும்? எப்சிலான் வரும், ஏசி வரும், தென் ஏஏ. நம்ம என்னெல்லாம் காம்பினேஷன் எழுதுறோமோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கணும். இந்த இடத்துல எப்சிலானை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்னது L+ பாசிட்டிவ் க்ளோஸ். ஸோ இப்போ எப்சிலான் மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதணும் அப்படின்னா அது என்னது பாசிட்டிவ் க்ளோசர். இப்போ க்ளீன் க்ளோசர் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் க்ளோசர் ஈஸி, அதுலேருந்து எப்சிலான் மட்டும் ரிமூவ் பண்ணி எழுதினா போதும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி காம்பினேஷன் எழுதினா ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இதே ஸ்டார் க்ளோசரில் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. நமக்கு அங்கே ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் மட்டும் இருந்தது. இதே நமக்கு வந்து 2 இன்புட் சிம்பிள் இருக்குதுன்னு வைங்க. அதாவது இங்கே பியும் இங்கே சிடி இந்த மாதிரி எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. நமக்கு வந்து L⁻ என்னது L⁻0 யூனியன், L⁻1 யூனியன், L⁻2 யூனியன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு L⁻0 அப்படின்னா எப்சிலான், ஓகே. தென் L⁻1 அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இன்புட் சிம்பிள் இருக்கோ அது 1 டைம் எழுதணும். அப்போ இது ஒரு இன்புட் சிம்பிள் பி, அதை 1 டைம் எழுதியிருக்கேன். சிடி சேர்த்து ஒரு இன்புட் சிம்பிள், அதை ஒரு டைம் எழுதியிருக்கேன், சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஓகே. தென் L² அப்படின்னா காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 அல்லது 2 3 இந்த மாதிரி ஸ்ட்ரிங் காம்பினேஷன், கேரக்டர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும்போது இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 0 0 0 1 1 0 1 1. அப்போ இங்கே வந்து இது 0, இது ரெண்டும் சேர்ந்து தான் 1, சரியா? சிடி ரெண்டும் சேர்ந்து 1. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 0னா என்னது பி பி, பி 1னா சிடி, ஸோ சிடி பி, சிடி சிடி. எப்படி எழுதணும்னு புரியுதல்ல? சரி, இது L⁻2. நான் அதே மாதிரி தான் L⁻3 இதை 1 டைம் எழுதிட்டு 2 டைம் அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிப்போம். ஃபஸ்ட்டில் எல்லாத்துக்குமே ஃப்ரண்டில் 0, அப்புறம் எல்லாத்துலேயுமே ஃப்ரண்டில் 1 போட்டால் பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்துடும். இதை அப்படியே நம்ம வந்து இதில் வந்து காம்பினேட் பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ ஏன்னா 0னால என்னது பிபிபி, தென் பிபிசிடி, பிசிடிபி, பிசிடிசிடி, அப்புறமா சிடிபிபி, சிடிபிசிடி, சிடிசிடிபி, தென் எல்லாமே சிடி. புரியுதா? ஸோ எப்படி காம்பினேஷன்ஸ் எழுதுகிறோம் அப்படிங்கிறது புரியுதுல்ல? சரி, இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன கிடைச்சிரும்? L⁻, எப்சிலான், பி கமா சிடி, தென் பிபி, பிசிடி சம்திங் இதெல்லாம் சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? L⁻ வந்துடும். இதுலேருந்து L+ வேணும் அப்படின்னா எதை மட்டும் ரிமூவ் பண்ணால் மட்டும் எப்சிலான் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் க்ளோசர் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். சரி, அப்போ 2 மார்க்ஸில் உங்களுக்கு யூனியனோ கன்கார்டினேஷனோ இல்லை இந்த மாதிரி க்ளீன் க்ளோசர் பாசிட்டிவ் க்ளோசர் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணணும், ஓகேவா? தேங்க்யூ.